நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா சிம்ரன் அவர்கள் இப்ப நடிக்கிறதுக்காக திரும்பி வந்திருக்காங்க. அவங்க சொல்லும்போது, அந்த நடிகை இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சிம்ரன் அவர்கள் ஒரு நடிகைய விமர்சிச்சிருக்காங்க. அது யாரு அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ரீசெண்டா ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில நடிகை சிம்ரன் பேசியிருக்காங்க. அப்ப என்னுடைய சக நடிகை ஒருவருக்கு சமீபத்துல நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். இப்படி ஒரு கேரக்டர்ல உங்களை நான் பார்க்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனடியா அவங்கள்ட்ட இருந்து எனக்கு ரிப்ளை வந்துச்சு. ஆன்டி கேரக்டர்ல நடிக்கிறத விட இது பரவாயில்ல அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வந்தது. அப்படி ஒரு பொறுப்பே இல்லாத பதிலா நான் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட இருந்து இன்னும் நல்லபடியான ஒரு ரிப்ளை வந்திருக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆன்டி ரோல்ல நடிக்கிறதும் 25 வயசு பிள்ளைங்களுக்கு அம்மாவா நடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற ஒரு படத்திலேயே அம்மா கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கிறேன். டப்பா கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு இதுவே மேலு அப்படின்னு தோணுச்சான். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுல நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சிம்ரன் அவர்கள் அந்த மேடையில பேசியிருந்திருக்காங்க. இவங்க இப்படி பேசுறதை கேட்ட உடனே சோசியல் மீடியால இது குறித்து விவாதம் நடந்துகிட்டே இருக்குது. சிம்ரன் அவர்கள் சொன்ன அந்த நடிகை யாரா இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடிகை ஜோதிகாவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா ஹிந்தில டப்பா கார்டல் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்ல அவங்க நடிச்சிருந்தாங்க. இதை வச்சு சிம்ரன் சொல்லக்கூடிய அந்த நடிகை ஜோதிகா தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணும்னா சமம் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.